இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து சீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஃப்ளோக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து சீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லைட்டாக நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளோக்கு கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோக்கான அளவு வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ரிப்பன் மாதிரி வருது இல்லையா? ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா தெரியல. ஸோ பாருங்கள், ரிப்பன் மாதிரி அழகாக வந்து படியும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அப்படின்னு தெரியல. நல்லா அப்படியே மடிஞ்சு போகுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி நம்ம அப்படியே வந்து நம்ம கோனாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டம்ளர் தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் பேக் வந்து வாங்க சொல்லியிருப்போம் இல்லையா ப்ராடக்ட்டில். ஸோ பைப்பிங் பேக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்மால், மீடியம், பிக் சைஸ் இருக்குது. நீங்கள் மூணுத்தில் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நிறைய கோன் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பெருசு எடுத்துக்கோங்க. கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஸ்மால் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்மால் வந்து எடுத்துகிட்டு இது ஒன்றும் கிடையாது, நம்ம கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த பேக் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கூர்மையாக இருக்க பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இது அப்படியே கிளாஸ் உள்ளார விட்டு ஃபுல்லாக வந்து விரித்து வச்சுக்கோங்க. ஸோ விரித்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டாக்கிங் சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து அப்படியே இப்போ ஓப்பன் சைடு வந்து மேல் பக்கமும் எக்ஸ்ட்ரஸாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு மடித்து விட்டுக்கோங்க. ஸோ மடித்து விட்டுட்டு நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கிங் வந்து இந்த மாதிரி மூடி இருக்கு இல்லையா, ஹோல்ஸ் இல்லாமல் எந்த ஓப்பனும் இல்லாமல் அதை வந்து கிளாஸ்க்குள்ளார விட்டுட்டு ஓப்பன் இருக்க சைடு வந்து வெளியே இருக்கணும். இந்த ஸ்டாக்கிங்கையும் நல்லா வந்து கிளாஸில் வந்து நல்லா மாட்டி விட்டுட்டு நல்லா கை வந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படி சொன்னால் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல ஒரு சில கட்டிகள் இருக்கும், சில டஸ்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கோன் வந்து ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபில்டர் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டஸ்ட்டோ இல்லை எதனா கரையாமல் சின்ன துகளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெளியே வந்து இதில் வந்து இந்த ஸ்டாக்கிங்கில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வெளியே போயிட்டு உங்களுக்கு பியூர் கோனாக மட்டும் வந்து பைப்பிங் பேக்கு வந்து போகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எத்தனை கோன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பேக் சொல்லியே அந்த கோன் கலர் வந்து நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து அதில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து அதில் போட்டுடுறேன். ஸோ ஃபுல்லாக நல்லா நீங்கள் வழித்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா அதில் இது பண்ணிவிட்டு இப்போ இந்த இதுவில் அப்படியே அந்த ஸ்டாக்கிங்கும் அந்த பைப்பிங் பேக்கோடையும் சேர்த்து வந்து வெளியே எடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு பொறுமையாக வந்து வெளியே எடுங்க. பொறுமையாக வெளியே எடுத்துட்டு இப்போ பைப்பிங் பேக்கை விட்டு ஒரு நிமிஷம். ஸோ பைப்பிங் பேக்கை விட்டு வெறும் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கிட்டிங்க அப்படின்னா இருக்க முடியாது. நல்லா லைட்டாக இது பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கிங் இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் பிடிச்சி ஒரு இதுவாக வந்து இழுங்க. ஓகேவா? கோன் உங்களுக்கு கீழே இறங்குறது தெரியுதா? ஸோ மொத்தமாக அந்த டஸ்ட்டுலாம் இதுவாகிட்டு நல்லா சுற்றி வெளியே இழுங்க பொறுமையாக. ஸோ இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நான் வந்து 2 கோனுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா முறுக்கிட்டு லப்பர் பேண்ட் வந்து போட்டுருங்க. ஸோ நல்லா முறுக்கி விட்டுட்டு நல்லா சுற்றி லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க டைட்டாக.
நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அந்த ஸ்டாக்கிங் நம்ம யூஸ் பண்ணலையா, அதை நீங்கள் வாஷ் பண்ணி அகைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என் கை பார்க்க சொல்லியே உங்களுக்கு தெரியும் இப்போவே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக. ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிசர் இல்லாதனால நான் இப்போ வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் கட்டர்லேயே. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கோனை ரோல் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளார ஃபில் பண்ணுறேன். சாரி, கோனை எடுத்துகிட்டு அந்த கோனை ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே ரொம்ப அதிகமாக வந்து அதுவே வந்து பொறுமையாக வந்து இறங்கும். நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோன் உள்ள வந்து விடலாம். ஸோ வந்து நீங்கள் அதுவே வந்து பொறுமையாக வந்து கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போது நம்ம இங்கே சேமாக கேப் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அகைன் கொஞ்சமாக கட் பண்ணி அதுவும் இதையும் வந்து நம்ம ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு இன்னும் கூட நீங்கள் லென்த் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு அதை அப்படியே வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ மடித்து விட்டுட்டு கொஞ்சமாக கீழே வந்து வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணும்போது சப்போஸ் கோன் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வெளியே போகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த மாதிரி மடித்து இந்த மக்க ஒரு மடிப்பு மடித்து மேலேருந்து ஒரு மடிப்பு மடித்து அகெயின் ஒரு மடிப்பு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மடிப்பு மடித்து கொண்டு வந்துட்டு நான் வந்து லாக் பண்ணுறேன். அகெயின் இந்த பக்கம் ஒரு லாக்கு, அகெயின் இந்த பக்கம் ஒரு லாக். லாஸ்ட்டில் நீட்டாக வந்து ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை சுற்றி ஒரு லாக் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பார்க்க வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோன் வெளியே வந்துடும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த லாக் வந்து போட்டோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணணும்னு அகைன் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துகிட்டு வச்சு இப்படி லாக் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கோன் வந்து வெளியே போகாது. ஸோ அவ்வளோதான், நம்ம கோனை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 20 to 25 கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் 25 to 30 கிராம்ஸ் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓன் யூஸ்க்கே வச்சுக்கிறீங்க அப்படின்னாலாம் 10 to 15 கிராம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ 2 கோன் வர மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். போட்டு நம்ம ரெடி பண்ணலையா, ஸோ 2 கோன் வர மாதிரி. ஸோ ஒரு கோன் அகைன் ஒரு கோன் இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அகைன் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் டிஸ்பென்சர். ஸோ அதே மாதிரி மேலே ஃபுல்லாக நம்ம அந்த ஹைட்டு இந்த ஹைட்டுக்கு ஏற்ற ஈக்குவலுக்கு வச்சு டேப்பை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வைக்கும்போது கீழே உங்களுக்கு ஹோல்ஸ் வராமல் இருக்கா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேலேருந்து நல்லா டைட்டாக வந்து மடிங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டேப் எடுத்து கீழே நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டேப் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லாக்கு, நெக்ஸ்ட்டு சைட்லலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சைட்லேயுமே எக்ஸ்ட்ரா டேப் வந்து போட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேப் போட்டுக்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. அப்புறம் இதெல்லாம் சுற்றி கீழே வந்து லாக் பண்ணுறதுக்காக கீழே ஒரு குட்டியாக ஒரு சுற்றி வந்து லாக் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் 2 கோன் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு 2 கோன் கிடச்சிருக்கு. நம்ம ரொட்டேட் பண்ணுற சைஸை பொறுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கோனை ரோல் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு சைஸஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? என்னடா ஒன்று சின்ன
ஏன்னா ஒன்று சின்னதாக இருக்குது ஒன்று பெருசாக இருக்கேன்ட்டு யோசிக்க வேணாம். நான் இதில் கோன் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 2 கோனுக்கு தேவையான அளவு கரெக்டாக வந்து ஓகே சரியாக போயிடுச்சு. இதில் கொஞ்சம் நான் அதிகமாக போட்டிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸ்டெயினுமே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இந்த கிளாஸ் வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ மெஹந்தி கிளாஸ் போடுறாங்க. ஸோ அதை என்ன வந்து ஆர்கானிக்காக வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெஹந்தியை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு போகும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங்ன்றனால உங்களுக்கு நல்லாவே வந்து போகும். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மிக்ஸாலஜியில் ப்ராடக்ட் நாலேஜ் பார்த்தோம், தியரி கிளாஸ் பார்த்தோம், என்ன எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், கோன் ரோலிங் பார்த்தோம், கோன் சீலிங் பார்த்தோம். ஸோ பேஸ்ட் பண்ணி எப்படி சீல் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ இது வந்து ரொம்ப கிளியரான கிளாஸ் கூட. ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க என்ன மிக்ஸாலஜி கிளாஸ் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸில் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.